ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவி ட்ரூப்ஸ். நான் உங்கள் டேவிட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போன வீடியோ வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி போட்டிருந்தோம். ஸோ அதில் நான் வந்து HTML அண்ட் CSS ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து HTML ஓவர்வியூ. என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா, மொத்தம் நம்ம வந்து ஒரு 7 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இன்ட்ரோ அண்ட் பேசிக்ஸ், எலமெண்ட், ஆட்ரிபியூட்ஸ், ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப் அண்ட் ஸ்டைல்ஸ். இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இன்ட்ரோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதோட பாதை தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயிலாக கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ், நான் சொன்ன டாபிக்ஸ் தான். 7 டாபிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா HTML இன்ட்ரோ அண்ட் பேசிக்ஸ், எலமெண்ட், ஆட்ரிபியூட்ஸ், ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப், ஸ்டைல்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபோல்டருக்குள்ளே எப்படி நம்ம HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, HTML ஃபைலை க்ரியேட் பண்ணால் எப்படி நமக்கு அவுட்புட் வரும், எங்கே நம்ம செக் பண்ணணும், ப்ரௌசரில் எப்படி பார்க்குறது, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்கள் லோக்கல் ஃபோல்டரில் போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் அதில் போய் ஒரு டாஸ்க் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து டாஸ்க் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா index.html அப்படின்னு நான் ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஏன் index.html ஃபைல் போடணும் அப்படின்னா, அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, எந்த ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே அது ஃபஸ்ட்டு index.html ஃபைலை தான் தேடும். ஏன்னா அந்த மாதிரி ப்ரீ ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ index.html இல்லைன்னா அந்த சைட் உங்களுக்கு லோடே ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீங்கள் எந்த ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து index.htmlன்ற பேர் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபைல் கரெக்டாக ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வாங்க நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய எடிட்டர். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி வந்து நோட் பேடில் நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ஆனால் நான் வந்து நோட் பேடை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நோட் பேட் வந்து டெவலப்பர்ஸ் சப்போர்ட்டாக அவ்வளோவா இருக்காது. ஸோ டெவலப்பர்ஸுக்கு எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா VS Code, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, அந்த மாதிரி. நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து VS Code தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் அந்த VS Codeல நான் அந்த ஃபோல்டர் நான் ஆல்ரெடி இங்கே வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிள். இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணணும் அப்படின்னா மேலே போய்ட்டு நியூ ஃபோல்டர் இல்லைனா ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு ஃபைல் போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர் ஆர் ஓப்பன் ஃபைல். ஸோ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரௌசரில் போய் அந்த ஃபோல்டர் தேடும். இல்லையா, நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணியும் போடலாம். இப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்து வந்து இங்கே போடலாம். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபைல் இருக்கிறதால ரீப்ளேஸ் பண்ணுவான்னு சொல்லி கேட்குது, நான் கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த ஃபைலில் இருங்க நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போகிறேன். இப்போ நான் HTML நான் ஒன்று வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ HTML பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம எல்லாருமே நம்ம இண்டஸ்ட்ரி எல்லாமே யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து வெர்ஷன் 5. ஸோ நீங்கள் ஜஸ்ட் VS Code நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் போய்ட்டு HTML நீங்கள் டைப் பண்ணிவிட்டு HTML5 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது நீங்கள் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட் சின்டெக்ஸோட கோடு உங்களுக்கு எல்லாம் டிஃபால்ட் அதுவே வந்து ப்ரீ டிஃபைன்டாக வந்துடும். ஸோ இதில் நீங்கள் சின்டெக்ஸை நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா மெயினாக வந்து டாக் டைப். ஸோ இது doctype.html எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ இது HTML ஃபைல் அப்படின்றதுக்கு நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரௌசருக்கு நம்ம வந்து கன்வே பண்ணுற ஒரு டேக் தான் இந்த doctype டேக். ஸோ இது இல்லைனா இது வந்து நிறைய இடத்துல வந்து இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த ரீலோடிங் இஷ்யூஸ் வரும், லோட் பண்ணும்போது லோட் ஆகாது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். சின்டெக்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மெயின் டேக் வந்து HTML டேக். ஸோ HTML டேக் இதில் லாங்குவேஜ்ன்ற டிஃபால்ட்டாக ஒன்று வந்துடும், இங்கிலீஷ். ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் அண்ட் பாடி டேக். ஸோ HTMLக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கிற 2 சைல்டு டேக் வந்து ஒன்று ஹெட் டேக், இன்னொன்று பாடி டேக். ஸோ இந்த 2 டேக்குள்ளே தான் நமக்கு எல்லா கோடுமே வரப்போகுது. ஸோ அதுவும் மேஜராக வந்து ஹெட் டேக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா டேக்ஸ், அதுக்கப்புறம் டைட்டில் டேக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த தேர்ட் பார்ட்டி லிங்க்ஸ்லாம் நம்ம அதில் தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். பாடி டேக்கில் நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, பாடி டேக்கில் தான் ஒட்டுமொத்த கோடுமே வரும். வாங்க நம்ம இதுக்குள்ளே போகலாம். இப்போ அந்த டாக்குமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு எங்கே வரணும்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண அந்த ஃபைலை நான் வந்து க்ரோம்லேயோ உங்கள் சிஸ்டமோட ப்ரௌசரில் நீங்கள் எதில் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணதும் அந்த டாக்குமெண்ட் நம்ம இங்கே வச்சுருக்க இந்த டாக்குமெண்ட் அப்படின்ற டெக்ஸ்ட்டு
கரெக்டாக உங்களுக்கு அந்த நம்ம ப்ரௌசரோட அந்த டேப்பில் வரும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுடைய டேக்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ மெட்டா கேர்செட் UTF-8 இது எதுக்குன்னா, இதெல்லாம் வந்து டிஃபால்ட் ப்ரீடிஃபைன் டேக்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு பேஜ் வந்து கரெக்டாக லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக இந்த வியூ போர்ட் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து யூடியூபே எடுக்கிறேன். இப்போ நீங்கள் யூடியூப் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த யூடியூப் நீங்கள் இப்போ நீங்கள் வெளியே பார்க்குறதுக்கு, வெப்பில் பார்க்குறதுக்கு நீங்கள் இப்படி இருக்குது. பட் இதே நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி இப்போ நான் ரெஸ்பான்சிவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சைட் பார் வந்து சின்னதாகிடுச்சு, தெரியுதுங்களா? அதே மாதிரி இந்த வீடியோட கவுண்ட்ஸும் உங்களுக்கு 3 ஆகிடுச்சு, இதுவுமே உங்களுக்கு சின்னதாகிடுச்சு. ஸோ அந்த டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறும். இப்போ நீங்கள் பழைய மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சைட் பார்லாம் வந்து ஃபுல்லாக வந்துடும். ஸோ கவனிச்சிங்களா, சைட் பார்லாம் ஃபுல்லாக வந்துருச்சு, இந்த சைஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து வியூ போர்ட். ஸோ இப்படி இது நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சைட்டு வந்து மொபைல், மற்றபடி ஐபேட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மொபைலில் பார்க்கக்கூடிய ஒரு சைட் மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் லேப்டாப், டெஸ்க்டாப்பில் பார்க்கக்கூடிய ஒரு சைட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அடுத்து இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஒன்று நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இன்ட்ரோ. ஸோ HTML இன்ட்ரோ அண்ட் பேசிக்ஸ் கவர் ஆகிடுச்சு. HTML எலமெண்ட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேக் நேம், ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போடுறேன். டேக் நேம், ஒரு டேக் நேம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து க்ளோஸ் டேக் நேம் கண்டிப்பாக இருக்கணும், அதுக்குள்ளே வர கண்டென்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டென்ட்ஸ் தான் வந்து எலமெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டார்ட் டேக், இது வந்து எண்ட் டேக். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் எலமெண்ட்ஸ். ஸோ இது வந்து எலமெண்ட்டோட கண்டென்ட்டு, இதுதான் ஒரு எலமெண்ட்னு சொல்லுவாங்க HTML. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ HTML அப்படின்றது ஒரு எலமெண்ட் தான், அதுக்குள்ளே எட்டுன்றது ஒரு எலமெண்ட்டு, மெட்டான்றது எலமெண்ட்டு. நீங்கள் கேட்கலாம் இதுக்கு ஏன் க்ளோஸ் டேக் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சில டேக்ஸ், இந்த மாதிரி பர்டிகுலர் சில டேக்ஸுக்கு மட்டும் க்ளோஸ் டேக் இருக்காது, லைக் டாக் டைப், மெட்டா, அந்த மாதிரி சில டேக்ஸுக்கு மட்டும் க்ளோஸ் டேக்ஸ் தேவையில்லை. ஆனால் மற்றபடி டைட்டில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண நிறைய டேக்ஸ்லாம் நம்ம க்ளோஸ் டேக்ஸ் தேவைப்படும். ஸோ அடுத்து ஆட்ரிபியூட்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேம் அண்ட் வேல்யூ இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஸோ நேம்ன்றது வந்து கீ நேம், கீ, வியூ போர்ட்ன்றது வந்து வேல்யூ. ஸோ இதுதான் வந்து ஆட்ரிபியூட்ஸ். இது வந்து மெட்டா டேகோட ஆட்ரிபியூட்ஸ். நேம் அண்ட் கண்டென்ட் அப்படின்றது ரெண்டுமே ரெண்டு விதமான ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் சொல்லுவாங்க HTML. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ். ஸோ ஹெட்டிங்ஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஹெட்டிங் வந்து H1லேருந்து டோட்டலாக 6 இருக்குது. இதை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரௌசரில் வந்து நம்ம என்ன இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ தெரியுதுங்களா, இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ Ed1, Ed2, Ed3, Ed4, Ed5 and Ed6 இந்த மாதிரி டோட்டலாக 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங்ஸ் வந்து தராங்க. இதுதான் வந்து ஹெட்டிங்ஸ். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேராகிராஃப் தான். இதில் நான் ஜஸ்ட்டு ஹாய் டீம் அண்ட் ஹலோ போடுறேன். ஸோ இது எப்படி வந்து விசிபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். நார்மல் ஒரு கண்டென்ட் அழகாக ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. இதெல்லாம் தான் வந்து ஹெட்டிங்ஸு, இது வந்து பேராகிராஃப். ஸோ இப்போது அடுத்து 7 டாபிக்ஸ் என்னென்னா ஸ்டைல்ஸ். ஸோ நம்ம இதில் வந்து இன்ட்ரோவிலேருந்து நம்ம பேராகிராஃப் வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து ஸ்டைல்ஸ். ஸோ ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இதில் வந்து ஆட்ரிபியூட் நம்ம பார்த்தோம்ல, இதில் வந்து நேம், கண்டென்ட், கேர்செட்லாம் எப்படி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கோ அந்த மாதிரி ஸ்டைல் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் இப்போ டெக்ஸ்ட் கலர் மாற்றுறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கலர் அப்படின்றது யூஸ் பண்ணணும். நீங்கள் நார்மல் நீங்கள் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் நீங்கள் வந்து கலர் COLOUR யூஸ் பண்ணக்கூடாது. COLOR தான் கலருக்கு ஸ்பெல்லிங் நம்ம டெவலப்மெண்ட் சைடில். ஸோ கலர் நான் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து இப்போ சேவ் பண்ணி நான் வந்து ரெடி தரேன். இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும், கலர் ஹெட் மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம இந்த மாதிரி நான் அடுத்து ஃபாண்ட் சைஸ் நான் வந்து ஒரு 40 பிக்சல்ஸ் தரேன். அப்புறம் ஃபாண்ட் வெயிட், இந்த மாதிரி ஆட்ரிபியூட், இந்த மாதிரி கீ அண்ட் வேல்யூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து CSS இன்ட்ரோ தரும்போது நான் வந்து தரேன். இது ஜஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து CSS நான் அடுத்த வீடியோ போடும்போது நான் அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னென்ன ஸ்டைல்ஸ் எலமெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம், உங்கள் ஸ்டைல் எடுத்து சொல்லி எப்படி செக் பண்ணலாம்னா நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் போடுற ஸ்டைல்ஸ்லாம் இங்கேயும் வரும், கிளாஸாக யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா இங்கே வரும். ஸோ இல்லைனா இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் காட்டும். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம போட்ட கலர், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட் எல்லாமே இங்கே எடுத்துக்கிச்சு.
ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போது இதில் வந்து டெக்ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா சென்டர் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டைலிங். ஸோ இதில் தான் டோட்டலாக 7 டாபிக்ஸ் ஆஃப் HTML எலமெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் டாபிக்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் பார்ட் 1 தான். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோஸும் போடுறேன். ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக போடுறேன். அடுத்தடுத்த டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்ண பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.